மரணத்துக்கு பிறகு ஆன்மாவின் அந்த 47 நாட்கள். ஒருத்தர் இறந்த பிறகு அவரோட ஆன்மா யமலோகத்தை அடைய 47 நாட்கள் ஆகும் என்று கருட புராணம் சொல்லுது. அந்த 47 நாட்களில் ஆன்மாவுக்கு என்ன நடக்குது, என்ன மாதிரியான அனுபவங்களை அது சந்திக்குது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மரணம் என்பது யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியது தான். பகவான் கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் உடல் அழியக்கூடியது ஆனால் ஆன்மா அழியாதது என்று சொல்லியிருக்காரு. அதாவது மரணத்துக்கு பிறகு உடல் மண்ணோட மண்ணாகி போனாலும் ஆன்மா தொடர்ந்து உயிரோடு இருக்கிறது என்பதுதான் நம்பிக்கை. ஆனால் ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கும், உடல் இறந்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகுது, அது எங்கே போகுது? அதற்கான பதிலை இந்து மதத்தின் முக்கியமான புனித நூலான கருட புராணம் நமக்கு சொல்லுது. கருட புராணத்தில் விஷ்ணு பகவானின் வாகனமான கருடன், நாராயணா, மரணத்துக்கு பிறகு ஆன்மாவுக்கு என்ன நடக்குது, அது எத்தனை நாளில் யமலோகத்தை அடையும் என்று கேட்கிறார். அதற்கு விஷ்ணு பகவான், ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு யமலோகத்தை அடைய சுமார் 47 நாட்கள் ஆகும். அந்த பயணத்தின் போது அந்த ஆன்மா பல சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டிய வரும் என்று கூறுகிறார். மரணத்திற்கு முன் கிடைக்கும் அறிகுறிகள். ஒருவருடைய மரணம் நெருங்கும் போது முதல்ல அவருடைய குரல்ல மாற்றம் வர ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு மரணத்திற்கு சில காலம் முன்பாக அவருக்கு ஒரு விதமான தெய்வீக பார்வை கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றாக தோன்றும் என்று நம்பப்படுகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடலின் சக்தியும் குறைய ஆரம்பிக்கும். புலன்கள் எல்லாமே பலவீனம் அடையும். இறுதியாக மரணம் நிகழ்ந்ததும் யமலோகத்திலிருந்து 2 யமதூதர்கள் வருவார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது. அவர்களை பார்த்தவுடன் ஆன்மா உடலை விட்டு வெளியேறுகிறது. அதன் பிறகு யமதூதர்கள் அந்த ஆன்மாவை யமலோக பயணத்திற்காக அழைத்து செல்கிறார்கள். பிண்டதானம் ஏன் முக்கியம்? ஒருவேளை அந்த நபர் வாழ்க்கையில் பாவம் செயல்களை செய்திருந்தால் யமலோகத்துக்கு போகும் பாதை மிகவும் கடினமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. வெப்பமான காற்று, இருண்ட வழிகள், பலவிதமான துன்பங்கள் என அந்த ஆன்மா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதன் பிறகு அந்த ஆன்மா மீண்டும் தனது வீட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. மரணத்துக்கு பிறகு முதல் 16 நாட்கள் வரை அந்த ஆன்மா தனது குடும்பத்தினருடன் இருப்பதாகவும் அவர்கள் செய்யும் இறுதிச் சடங்குகளை பார்த்து கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. 16ஆம் நாள் பிண்டதானம், பிராமண போஜனம் மற்றும் மற்ற சடங்குகள் முடிந்த பிறகு யமதூதர்கள் மீண்டும் வந்து அந்த ஆன்மாவை அழைத்து செல்கிறார்கள். அதனால்தான் இந்து மதத்தில் பிண்டதானமும் 16ஆம் நாள் சடங்குகளும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. இந்த சடங்குகள் ஆன்மாவுக்கு யமலோக பயணத்தை தொடர தேவையான சக்தியை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகுதான் அந்த ஆன்மாவின் உண்மையான 47 நாள் பயணம் ஆரம்பமாகிறது. ஆன்மாவின் 47 நாள் பயணம், அதாவது வைதரணி நதியை கடக்கவே அந்த ஆன்மாவுக்கு மொத்தம் 47 நாட்கள் ஆகும் என்று கருட புராணம் சொல்லுது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தா, தான தர்மங்கள் பண்ணியிருந்தா, குறிப்பாக கோதானம் செஞ்சிருந்தா அந்த ஆன்மாவுக்கு இந்த பயணத்தில் வர்ற கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும்னு நம்பப்படுகிறது. அப்படி கோதானம் செஞ்சவங்களுக்கு அவங்க தானம் கொடுத்த அந்த பசுவே வந்து உதவி பண்ணும். அதோட வாளை பிடிச்சுக்கிட்டு ஆன்மா வைதடி நதியை கடக்கும்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆன்மா யமலோகத்தை அடையும் போது யமராஜா அந்த மனிதர் உயிரோடு இருந்த காலத்தில் என்னென்ன செஞ்சாருன்னு கணக்கு பார்ப்பாராம். நல்லது அதிகமாக செஞ்சிருந்தா ஒரு விதமான பலன், தவறுகள் அதிகமாக செஞ்சிருந்தா அதுக்கேற்ற பலன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ற மாதிரி முடிவு கிடைக்கும்னு கருட புராணம் சொல்லுது. அதனால தான் உயிரோடு இருக்கும்போது நல்லபடியாக வாழணும், முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு பெரியவங்க சொல்லிக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு போகும்போது பணமோ சொத்தோ பதவியோ நம்ம கூட வரப்போகிறது இல்லை. நாம் செஞ்ச நல்லதும் கெட்டதும் தான் நம்ம பின்னாடி வரும்னு நம்பப்படுகிறது. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஆயுள் முடிவதற்கு முன்னாடியே எதிர்பாராத விதமான மரணம் நடந்தால் என்னாகும்? கருட புராணத்தின்படி அப்படிப்பட்ட ஆன்மா உடனடியாக அடுத்த நிலைக்கு போக முடியாதான். அதனோட வாழ்க்கை சுழற்சி இன்னும் முடியலைன்னு சொல்லி ஒரு காலம் வரை அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நம்பப்படுகிறது.
ஒரு ஆணுக்கு அகால மரணம் நடந்தா அவனோட ஆன்மா பல்வேறு நிலைகளில் அலைந்து திரியும்னு கருட புராணம் சொல்லுது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அகால மரணம் ஏற்பட்டாலும் அவங்களோட ஆன்மாவும் வெவ்வேறு நிலைகளில் அலைந்து திரியும்னு நம்பப்படுகிறது. திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு அகால மரணம் நடந்தா அவங்களுடைய ஆன்மா தேவி நிலையோட தொடர்பு படுத்தப்படுகிறது என்றும் சில நம்பிக்கைகள் சொல்லுகின்றன. அதே போல பொய் பேசுவது, அநியாயம் செய்வது, பிறரை ஏமாற்றுவது, பெண்களை துன்புறுத்துவது, ஊழல் செய்வது, பிறருக்கு தீங்கு விளைவிப்பது போன்ற செயல்கள் மனிதனின் வாழ்க்கையை பாதிக்கும் என்று கருட புராணம் எச்சரிக்கிறது. இந்த 47 நாள் பயணம் பற்றிய விஷயங்களை பலர் ஆன்மீக நம்பிக்கையாக பார்க்குறாங்க. சிலர் இதை ஒரு வாழ்க்கை பாடமாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா, வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை. இன்னைக்கு நம்மோடு இருக்கிற பணம், சொத்து, பதவி, புகழ் எல்லாமே ஒரு நாள் இங்கேயே இருந்துவிடும். ஆனால் நாம் மற்றவங்களுக்காக செஞ்ச உதவி, நாம் காட்டிய அன்பு, நாம் செஞ்ச நல்ல செயல்கள் மட்டும்தான் நம்ம பற்றி இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக வாழ்வோம். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருப்போம். நம்மால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம். ஏன்னா வாழ்க்கை எவ்வளவு நீளமாக வாழ்ந்தோம் என்பதெல்லாம் முக்கியம், எப்படி வாழ்ந்தோம் என்பது தான் முக்கியம். இதுதான் கருட புராணம் சொல்லும் இந்த 47 நாள் ஆன்ம பயணத்தின் முக்கியமான கருத்து. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த 47 நாள் ஆன்ம பயணம் பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், புராண ரகசியங்கள் மற்றும் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா